நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, தச வாயுக்கள். ஆக்சுவலா இந்த தச வாயுக்கள் அப்படிங்கிறது நான் புதுசா போடுற தலைப்பு இல்ல. இதுக்கு முன்னாடியே தசாவதாரம் சீரிஸ்ல ஒவ்வொரு வாயுவ பத்தி பேசி, அந்த வாயுக்கான அவதாரம், அது தத்துவ விளக்கம் எல்லாமே தனித்தனி வீடியோவா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆனா இந்த பதிவுல அந்த 10 வாயுக்களையும் எடுத்து மொத்தமா ஒரே வீடியோவா போடப் போறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, பல சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி தனியா ஒரு வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சிம்பிளிஃபைடா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோவ நான் மேக் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, தனித்தனி வீடியோவா இருக்கு. ஸோ நீங்க ஒரு அவதாரம் பார்க்குறீங்க. ஒரு தச வாயுல இருக்கக்கூடிய ஒரு வாயுவ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த வீடியோ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓவர்லேப் ஆயிட்டே போகுது. ஸோ இத கொஞ்சம் நம்ம மறந்துடுறோம். அதனால மொத்தமா ஒரே வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் இதெல்லாம் நெறைய ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த யோகங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு உதவக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தச வாயுக்கள் தான். பல பேர் தச வாயுக்கள் பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, உடல் ரீதியாக மட்டுமே பேசுறாங்க. அதாவது கண் இமைகளுக்கு அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறமா பேசுறதுக்கு உதவியா இருக்கு, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்யுது, இந்த மாதிரி தான் பேசுறாங்களே தவிர, ஆன்மீகம் ரீதியாக யோகம் சம்மந்தப்பட்டு இது எப்படி நமக்கு உதவி செய்யுதுன்னு யாருமே பேசவே கிடையாது. இதை பேசினதும் பார்த்தீங்கன்னா, சுத்த சன்மார்க்கத்தில் தான். சரிங்களா? திண்டுக்கல் சரவணானந்தா அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் தச அவதாரம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த தச வாயுக்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ தச அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய 10 அவதாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு அவதாரமும் பார்த்தீங்கன்னா, ஒரு தச வாயுவை பற்றி சொல்ல வந்தது தான். ஸோ என்னென்ன அவதாரங்கள் எந்தெந்த வாயுவை பற்றி சொல்ல வந்தது அப்படின்னு நம்ம ஆரம்பித்து அங்கேருந்து வாயுக்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மச்ச அவதாரத்துக்கான வாயு பார்த்தீங்கன்னா நாகன், கூர்ம அவதாரத்துக்கான வாயு பார்த்தீங்கன்னா கூர்மன், வராக அவதாரத்துக்கு கிரிகரன், நரசிங்க அவதாரத்துக்கு தேவதத்தன், வாமன அவதாரத்துக்கு தனஞ்சயன், பலராம அவதாரத்துக்கு வியானன், கிருஷ்ண அவதாரத்துக்கு உதானன், பரசுராம அவதாரத்துக்கு சமானன், ராம அவதாரத்துக்கு அபானன், கல்கி அவதாரத்துக்கு பிராணன். ஸோ மொத்தம் 10 அவதாரங்கள், 10 வாயுக்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த தச வாயுக்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது நாகன்லேருந்து பிராணன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 வாயுக்களுமே நமக்கு ஜீவ விளக்கத்தை வழங்கக்கூடியது. சரிங்களா? அதாவது உயிர் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மச்சாவதாரத்துலேருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 அவதாரங்களுமே சுத்த சிவ விளக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த பாலில் நெய் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 10 அவதாரங்கள், இந்த கதைங்களுக்கு உள்ள எல்லா சிவ விளக்கங்களுமே மறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த முதல் வாயுவை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாகன், அதாவது மச்சாவதாரத்துக்கான வாயு இது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வயிற்றில் இருக்குது. வயிற்றில் இருந்து இந்த ஜீவ சுவாச காற்று அப்படிங்கிறது மூலாதாரத்துலேருந்து கிளம்பி மேலேறுது இல்லையா? அப்போது இந்த மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி மேலேறி உடலெங்கும் அந்த ஜீவ சக்தியை நிரப்பிட்டு இது என்ன பண்ணுதுன்னா, ஆத்ம சக்தியோடு புருவ மத்தியிலிருந்து வெளிப்படுகின்றது. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாயு சக்தி எதுக்கு உதவி செய்யுதுன்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆபாச பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியேற செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாயுவின் சக்தியால் தான் மூலாதாரத்திலிருந்து ஒலி அப்படிங்கிறது கிளப்பப்பட்டு சப்தமாக வாய் மூலமாக வெளிப்படுகின்றது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த நாகன் வாயு தான். ஏன்னா மூலாதாரத்திலேருந்து ஒலி என்பது மேலே எழுப்பப்பட்டு சப்தமாக வாய் மூலமாக வெளியே வருவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த நாகன் வாயு தான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா. இது எல்லாத்துக்குமே ஒரு திணை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 5 திணைகள் இருக்கு இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இந்த மாதிரி 5 திணைகளில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 6 ஆதாரம் இருக்குது, 5 திணை தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரம் அப்படிங்கிறது சமுத்திர நிலையை குறிக்கும். மூலாதாரமே பேஸ்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரம் தான். அப்போ நீங்கள் எந்த ஒரு அவதாரத்தில் சமுத்திரம் அப்படின்றத பற்றி பேசுனாங்கன்னா அது மூலாதாரத்தை குறிப்பது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நெய்தலை குறிக்கக்கூடியது, மணிபூரகம் அப்படிங்கிறது மருதம், அநாகதம் பார்த்தீங்கன்னா முல்லை, விசுத்தி பாலை, ஆக்னை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. ஸோ இந்த நாகன் வாயு சக்தியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்துலேருந்து ஒலியை எழுப்புவது தான். இது என்ன ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒலி அப்படிங்கிறது எழுப்பப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒலி அப்படிங்கிறது உண்டாகலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மந்திரங்கள் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ இந்த நாகன் வாயு செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு வேலை. ஸோ இந்த நாகன் வாயுக்கும் மச்சாவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அதில் கோரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இல்லைனா நான் ஃப்யூச்சரில் தனியாக சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஒன்று போடுறேன். இப்போ நம்ம அடுத்த ஒரு வாயுவை பார்க்க ஆரம்பிக்கலாம்.
அடுத்த வாயு பார்த்தீங்கன்னா கூர்மன் வாயு. இந்த கூர்மன் வாயு அப்படிங்கிறது நம்முடைய கபாலத்தில் இருக்குங்க. கபாலத்தில் இருந்துக்கிட்டு நம்முடைய கண்மணிகள் இருக்கு இல்லையா, அதை திறக்கவும் மூடவும் செய்து கொண்டு கண்மணியை காத்து கொண்டு இருக்கின்றது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் உண்டாகக்கூடிய நோய்களுக்கும் நம்முடைய சரீர ரோமத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு தான். ஆனால் இந்த இடத்துல எதுக்காக இந்த ஒரு வாயுவை பற்றி பேசுகிறாங்க, கூர்மன் வாயு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த கண்ணில் காசம் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா, காசம்னா என்ன, கேட்ராக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூர்மன் வாயு தான். அதாவது கண்ணில் இந்த ஒரு வாயு அப்படிங்கிறது நன்கு விளங்காத பொழுது, எப்போ இந்த வாயு நம்முடைய கண்களில் குறையுதோ அப்போ நமக்கு குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. அப்போ கண்ணொளி குன்றுகின்றது. எவ்வளோ முக்கியமான ஒரு வாயு. நம்முடைய மூலாதாரத்தில் இந்த 2 நாடிகள் அப்படிங்கிறது மேலே இருக்குதுங்க. அதில் ஒரு நாடி வந்து பார்த்தீங்கன்னா புருடன், இன்னொரு நாடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரி. இந்த புருடன் அப்படிங்கிற நாடி வந்து நம்முடைய வலது கண்ணை இயக்கி கொண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காந்தாரி அப்படிங்கிறது இடது கண்ணை இயக்கி கொண்டு இருக்கு. இப்போ இந்த நாடியின் மூலமாக இந்த கூர்மன் வாயு என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கண்மணிகளை இயக்கி கொண்டு இருக்கின்றது. நம்முடைய வலது கண்ணில் இந்த புருடன் நாடியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கூர்மன் வாயு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜீவ ஆதாரமாக இருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே இந்த வலது கண்ணிலேயே நம்முடைய மனசை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சுவாசம் அப்படிங்கிறது வலது நாசி வழியாகவே நடக்கும். இப்படி வலது நாசி வழியாகவே சுவாசம் ஓடிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அதாவது பிங்களையில் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது உயிர் சக்தி என்பது நாம் பெறுகின்றோம். அதாவது அதிகமாகுது உயிர் சக்தி உடல்ல. வெறும் உயிர் சக்தி மட்டும்தான் அதிகமாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுது. எப்படி இந்த இடத்துல நம்ம வந்து மனதை செலுத்தினா எப்படி ஆன்ம அனுபவம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, நம்முடைய புருவ மத்தி, அதுக்கும் இந்த புருடன் அப்படிங்கிற நாடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நம்முடைய மனதை வலது கண்ணிலே செலுத்திட்டு வந்தோம்னா ஆன்ம அனுபவம் மட்டும் ஏற்படுறது கிடையாது, உயிர் சக்தியும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்ய திருஷ்டி அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு எவ்வளோ காலம் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு அனுபவத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சூரிய கலை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய கலை அனுபவத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா உயிர் சக்தி அதிகமாகுது, ஆன்ம அனுபவம் கிடைக்கின்றது, திவ்ய திருஷ்டி என்பது ஏற்படுகின்றது. இப்போ நம்ம அடுத்த வாயுக்கு போகலாங்க. அதாவது வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்துக்கான வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிகரன். இந்த கிரிகரன் வாயு நம்முடைய நாசியில் நின்று குறுகுறுத்து தும்ப செய்வதும் மேலும் மயிர் பொடிக்க செய்வதும் தேகத்தை நெரித்து முறிக்கிட செய்வதும், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இந்த கிரிகரன் வாயு தான். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாசியோக அனுபவத்திற்கு இந்த நாசியில் பொருந்திய கிரிகரன் வாயு சக்தி துணையாக உள்ளது. ஸோ வாசியோகம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இந்த கிரிகரன் வாயுவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வாசியோக பயிற்சி மூலமாக ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும், அட்டமா சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா அருள் நிலையிலிருந்து தயவு உணர்வோடு அந்த ஒரு வாசியோகத்தை நம்ம பயிற்சி செய்யணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா தற்போதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒழிஞ்சு போகணும். ஆணவ அகங்காரம் அப்படிங்கிறது ஒழிஞ்சு போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹட்டயோகம் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அப்படி இல்லாம ஆணவ நிலையிலிருந்து நம்ம செய்யும் பொழுது இது நமக்கு அழிவை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது வந்து ஒரு பயணம் தானே. இந்த பயணத்துல நீங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுதான் இந்த அஷ்டமா சித்திகள். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு நிலை கிடையாது. நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம்னா இந்த அஷ்டமா சித்திகள் மேல கவனத்தை வைக்காம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இறை நிலை, சரிங்களா, இறைவனுடைய அருள் அப்படிங்கிறத முழுசா பெறறதுக்கு முயற்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி முழுமையான அருள் அப்படிங்கிறத நம்ம கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த சித்துக்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். அப்போ நமக்கு தடை எதுவும் கிடையாது. அருள் அப்படிங்கிறது கிடைக்காம நம்ம இதை செய்யும் பொழுது ஜீவ நஷ்டம் என்பது ஏற்படும், உடல் என்பது சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த வராக அவதாரத்தின் மூலமாக கிரிகரன் வாயுவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாசியோகி வாசியோக பயிற்சி என்பதை செய்யும்போது அவன் உடலில் என்னென்னலாம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த அவதாரத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க அவதாரம். இந்த அவதாரத்துக்கான வாயு வந்து பார்த்தீங்கன்னா தேவதத்தன். இந்த தேவதத்தன் அப்படிங்கிற வாயு சக்தி நம்முடைய மார்புல இருந்து செயல்படுத்துங்க. அதாவது ஸ்லேத்மம் அப்படிங்கிற கபத்தை உண்டாக்கி அந்த வழியாக போகக்கூடிய அந்த பிராணசுவாச காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி ஆபாசப்படுத்தி நமக்கு கொட்டாவி, விக்கல், ஈலை இது எல்லாத்தையுமே உண்டாக்குதான். ஒரு மனிதனுக்கு 3 அவஸ்தைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சுழுத்தி, சொப்பனம், அதுக்கப்புறமா விழிப்பு நிலை. இந்த 3 அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்து இந்த ஒரு வாயு காரணமாக இருக்குது. அதாவது இந்த ஸ்லேத்தும நாடி அப்படிங்கிறது மார்பு பகுதியில் இருக்குது. அந்த ஸ்லேத்தும நாடியில் இயங்கும் பொழுது சுழுத்தி அப்படிங்கிற அவஸ்தை நமக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா சொற்பன நிலையில் வாத நாடியில் இயங்கும் பொழுது உள்ளத்தோடு கூடி கண்டஸ்தானத்தில் நிற்குமா.
அதுக்கப்புறம் விழிப்பு நிலையில உஷ்ணம் அப்படிங்கிறத உண்டாக்கி இந்த வாயு என்ன பண்ணுதாம், பித்த நாடியோடு கூடி லலாடத்தில் ஏறி நிற்குமாம். லலாடம் அப்படிங்கிறது நம்மளுடைய புருவ மத்தி. இந்த வாயுவுடைய பேரை பாருங்க, தேவன் தத்தன். அதாவது 2 பகுதிகள் இருக்கு, தேவன் தத்தன். நல்லவங்களுக்கு நல்லதையும் கெட்டவங்களுக்கு கெட்டதையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஒரு வாயு. இந்த வாயுவுடைய நல்ல பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்புல உண்டாகக்கூடிய அந்த ஸ்லேத்துமம் சொல்லக்கூடிய கபம், கண்டத்துல கூடக்கூடிய வாதம் அப்படிங்கிற கோழை, அதுக்கப்புறமா லலாடத்துல இருக்கக்கூடிய பித்த நீர், இது 3ஐயுமே அதிகரிக்காமல் அடக்கப்படுகின்றது. இதெல்லாம் நல்ல பயன். இது என்னடா கெட்ட பயனும் இருக்கா அப்படின்னா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழியா போகக்கூடிய அந்த பிராண காற்று அப்படிங்கிறது பரிசுத்தமாகுது. ஸோ தேகத்துக்கு பிணி இல்லாமல் ஒரு நல்ல சுக வாழ்வை கொடுக்கின்றது. இதெல்லாம் நல்ல பயன்கள். அது இல்லாம மாறுபட்ட நிலையில் என்ன பண்ணுது, அதாவது நல்லவனா இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்றாரு, கெட்டவனா இருக்கும்பொழுது ஆபாசம் என்பதை உண்டாக்கி பிணிகளை தோற்றுவித்து வாதம் பித்தம் சிலேத்துமங்களை உண்டாக்கி காலன் அல்லது யமதூதனை கொண்டு உயிரை கவர்ந்து செல்கின்றது. பாருங்க, நல்லதையும் செய்வாராம் கெட்டதையும் செய்வாராம். அதனாலதான் இந்த வாயுவுக்கு தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. தேவன் அப்படின்னா சுத்த நிலையோடு கூடிய தேகத்திற்கு தெய்வ நிலையை கொடுக்கின்றது. அப்போ இந்த தேவதத்தன் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது யார் அப்படின்னா நீங்க தான். உங்க உடலை நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வ நிலையை கொடுக்கக்கூடியது இந்த தேவதத்தன் வாயு. இல்ல அசுத்த நிலையோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தத்து என்ற மரணத்தை கொடுக்கின்றது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த வாயுவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம். அந்த அவதாரத்துக்கான வாயு பார்த்தீங்கன்னா தனஞ்சயன். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு வாயு தான். இந்த வாயு மற்ற 9 வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாயுக்களுக்கு இடம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உடலுக்குள் நிறைந்து உள்ளது. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வாயு என்ன பண்ணுதா, நம்ம உடல்லே 3 நாட்கள் வரை தங்கி இருக்குமா. அதுக்கப்புறமா இந்த உடலை வீங்கி வெடிக்க செய்து நம்முடைய கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியேறுதான். அப்படி வெளியேறும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அணு இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணு தானே, அந்த ஆத்மா அணுவை தன்னோடு எடுத்து கொண்டு செல்கின்றதாம். எதுக்கு அப்படின்னா இறைவனின் நியதிப்படி வேறொரு கருவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. திருமந்திர பாடல்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாயுக்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கான விளக்கங்கள் நமக்கு யாருமே சரியா எழுதலை. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த தனஞ்சயன் வாயு என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு ஆண்மானுவை கொண்டு போய் வேறொரு கருவுல சேர்த்துச்சு இல்லையா. இப்போ குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது அங்கே நம்ம உடல்ல வியானன் அப்படிங்கிற ஒரு வாயு இருக்கும். அதாவது கர்ப்பிணியின் வயிற்றில் இருக்கக்கூடிய வியானன் அப்படிங்கிற வாயு இதை வெளியே தள்ளுது, அந்த சிசுவையும் சேர்த்து வெளியே தள்ளுது. அப்படி தள்ளும் பொழுது சிசுவோடு சேர்ந்து ஜனன காலத்தில் இந்த வாயு சக்தி, அதாவது தனஞ்சயன் வாயு சக்தி என்பது வெளிப்படுகின்றது. இந்த தனஞ்சயன் வாயு சக்தி ஒரு யோகியோடைய இந்த அஷ்டமா சித்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மகிமா சித்தி இருக்கு இல்லையா, அந்த சித்தியில வெளிப்படக்கூடிய ஒன்று. மகிமா சித்தி அப்படின்னா என்ன, தன்னுடைய உருவத்தை ஒரு பெரிய உருவமாக மாற்றுவது, அதுதான் மகிமா சித்தி. வாமன அவதாரம் பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாமனன் அப்படிங்கிறவர் ரொம்ப மிக சிறிய ஒரு வடிவம். அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வடிவமாக எடுத்து, அதாவது 3 லோகத்தையும் தனக்குள்ள அடக்கின மாதிரி காட்டுவாங்க இல்லையா. இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த தனஞ்சயன் வாயுவோடைய தத்துவத்தை சொல்ல வந்தது தான். அதாவது இந்த வாயு சக்தியின் தத்துவத்தை சொல்ல வந்தது தான், அது வேற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தச வாயுக்களில் 5 வாயுக்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 5 இருக்கு. அதை நான் என்ன யோசிக்கிறேன்னா அடுத்த வீடியோவில் போடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அடுத்த வீடியோவில் இதை போடுறேன், சரிங்களா. இப்போது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு விடை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நான் நிறைய பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது சத்விச்சாரம் அப்படிங்கிறத செய்யுங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 விஷயங்கள், சத்விச்சாரம் ஒன்று, இன்னொன்று பரோபகாரம். பரோபகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சத்விச்சாரம் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் தொடர்ந்து விசாரம் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இறைவன் என்பவர் யார், அவர் எங்கே இருக்காரு, அவருடைய தன்மை என்ன, இந்த உடல் என்பது எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்விகளை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். எங்கேருந்து கேட்கணும், புருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை நிறுத்தி இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம புருவ மத்தியில் கவனத்தை வச்சு கேள்வி அப்படிங்கிறத கேட்கும் பொழுது நமக்கு பதில் எப்படி கிடைக்கும், யார் நமக்கு பதில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு மனிதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதர் திரும்பி நமக்கு ஒரு ரிப்ளையை கொடுக்க போகிறாரு. ஆனால் புருவ மத்தியில் கவனத்தை வச்சு இந்த விசாரம் அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது நமக்கு இதுக்கான பதில் எப்படி கிடைக்கும். இதை யாருமே என்கிட்ட கேட்டதே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா சத்விச்சாரம் பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். சத்விச்சாரம் செஞ்சால் எங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னு ஏன் யாருமே என்கிட்ட கேட்கல
அப்போ பதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு பதில் தெரியாது அப்படின்னா அதை பற்றி நான் வேறொரு பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இல்லை ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் சத்விச்சாரம் செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருமே என்கிட்ட வந்து சத்விச்சாரம் செஞ்சால் எனக்கு எப்படா பதில் கிடைக்கும்னு கேட்கவே இல்லையே. அப்போ எல்லாருக்குமே பதில் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட இதை இன்றைக்கி கேள்வியாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லணும். நான் உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.